ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, உங்கள் இலக்கு உங்கள் பயணத்தை பயனுள்ளதாக்குகிறது. Your destination makes your journey worthwhile. ஒரு சிறிய கேள்வி, உங்கள் இலக்கு என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தின் நோக்கம் என்ன? இந்த பூமியில பிறந்த அநேகருக்கு லட்சியமே இல்லை, நோக்கமே இல்லை, குறிக்கோளே இல்லை. பாவம் என்ற வார்த்தையின் பொருள் லக்கை தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற கோடிக்கணக்கான மக்கள் ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்கிறோம். இப்படித்தான் மக்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் திருமறை ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவரின் சித்தம், தேவனின் நோக்கம். இதனாலே ஒரு வாழ்க்கையின் நோக்கம் என்ன? Where is your home? இந்த வாழ்க்கையின் பிரயாணத்திலே அன்பானவர்களே, மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, இன்பங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் இந்த வாழ்க்கையின் பிரயாணத்திலே நம்மோடு கூட ஒரு வருகிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சோ வாக்கு பண்ணினவர் வாழ்க்கையின் எல்லா பயணங்கள் ஒரே மாதிரி அமைவதில்லை. உலக பயணங்கள் ஒரு மாதிரி அமைவதில்லை. விபத்துக்கள் வருகிறது, சூறாவளி வருகிறது, புயல் காற்று வருகிறது. இந்த வாழ்க்கையின் பயணங்களே சரியில்லாத போது நம்முடைய வாழ்க்கையின் பயணங்கள் பாடுகள் நிச்சயம் உண்டு. ஆனால் ஒரு நிச்சயம் உன்ன தெரியுமா? அழைத்தவர் நம்மோடு கூட வருகிறார். அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், சொன்னதை அப்படியே செய்கிறவர். இந்த நாளிலே ஒரு வசனத்துக்குள்ளுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் ஜேர்னி, அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. இது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் லைஃப். நாம் யார் என்றால் தமிழ் விதத்துல பரதேசிகள். அந்த பரதேசி என்ற வார்த்தை இன்றைக்கு தவறாக பேசப்படுகிறது. ஒருத்தர் திட்டத்துக்கு பரதேசின்னு சொல்றாங்க. அதனுடைய கருத்து என்னவென்றால் சோச் ஜேர்னி, பிரயாணம் பண்ணுகிறவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு. நீங்களான ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் அன்பாளர்களே, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். நீங்களும் நானும் இந்த உலகத்துல அந்நியர்கள், பரதேசிகள். இதைத்தான் அடிக்கடி விதத்துல படிக்கிறோம். அன்பாளே, நம் சொந்த தேசம், நம்முடைய சொந்த வீடு இது அல்ல. வாழும் வாழ்க்கை வரைக்கும் வாழலாம். இதைத்தான் எல்லா மனிதனும் சொல்லுகிறார்கள். மாவீரர் அலெக்சாண்டர் மரிக்க போது சொன்னார், என்னுடைய சவப்பெட்டியில என்னுடைய 2 கரங்களையும் வெளியே தெரிவது போல வைத்திய நடக்கம் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், வெறுங்கையனாய் வந்தேன், வெறுங்கையனாய் போகிறேன். உலகம் அறிந்து கொள்ளட்டும். இடைப்பட்ட வாழ்க்கையில வருகிற இந்த உயர்வு, இந்த புகழ், இந்த பதவி, இந்த அந்தஸ்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எத்தனையோ பேரை பார்க்கிறோமே சமுதாயத்துல, அரசாங்கத்துல வாழ்க்கையின் உயர்ந்த நிலையில் இருக்கிற பலரை பார்க்கிறோம். இன்றைக்கு அவள் இங்கு இருக்கிறார் என்று தெரியவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில நீங்கள் அந்நியர்கள், 2வது பரதேசிகள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தில நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற பல சக்திகள் உண்டு. இதன் பக்தன் பாடினார், என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அப்படியானால் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நாள்தோறும், நிமிடங்கள் தோறும், அன்பானவர்களே, கடந்த நாட்களை விட இந்த நாட்கள் அதிகமான மோசமான நாட்கள். அன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்திற்கு ஏற்ற வாய்ப்புகள் அதிகம் இல்லை. இன்றைக்கு பாவத்திற்கு அதிகமான வாய்ப்பு. புதிய கலாச்சாரம் எல்லாமே ஒரு மாடர்ன் டெக்னாலஜி. வேதம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்படியானால் இந்த போராட்டம் எதற்காக என்று சொன்னால், நோக்கத்தை தடை செய்ய, பிரயாணத்தை தடை செய்ய, அழைப்பை தடை செய்ய, லட்சியத்தை தடை செய்ய. இன்றைக்கு ஒரு புதிய உபதேசம் எல்லாம் சொல்றாங்க.
ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட போதும் ரட்சிக்கப்பட அவசியமே இல்லை. இல்லை, யூதாஸ் ஆண்டவர் அறிந்தவன் தான், அவன் இழந்து போனான். தேமா ரட்சிக்கப்பட்டவர் தான், ரட்சிப்பு இழந்து போனார். இப்படி விதத்துல பல பேரை சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அன்பார்களே இது ஒரு போர். இதைத்தான் சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையே 2 போராட்டங்கள். வாழ்க்கை ஒரு போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கை அதை விட பெரிய போராட்டம். நாள்தோறும் புதிய புதிய சவால்கள், நாள்தோறும் புதிய புதிய பிரச்சனைகள். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, போர் செய்கிற உங்கள் மாமிச இச்சைகளை விட்டு விலை. அது கடினமான ஒன்று. ஒரு நாளும் போராட்டங்கள், புதிய புதிய போராட்டங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, இதுல உங்களுக்கு தேவை ரோமர் 11:13. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வைராக்கியம் இல்லை என்றால் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த வைராக்கியம் இல்லை. தேவன் இன்னைக்கு பல பேருக்கு பல காரண வைராக்கியம். இனத்தில வைராக்கியம், பணத்தில வைராக்கியம், ஜாதி வைராக்கியம். இத்தனை பேர் வைராக்கியம் ஆகிறாங்க. இந்த எதிர்ப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்குது. அழித்தே தீருவோம், தடுத்தே தீருவோம், ஆலயத்தை மூடியே தருவோம். கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் ஆண்டவர் அறிந்த மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, 2025 கிறிஸ்துவம் இருக்காது, வெளியேற்றப்படுவோம். நிறைய பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பார்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு லட்சியம், ஆரம்பத்திலே சொன்னேனே, உங்கள் இலக்கு, உங்கள் நோக்கம், உங்கள் குறிக்கோள் உங்கள் பயணத்தை பயனுள்ளதாய் மாற்றும். இன்றைக்கு வாழ்க்கை சில பேருக்கு பயனற்றதா இருக்கிறது. காரணம், நோக்கம் பயனற்றது, லட்சியம் பயனற்றது. புசிப்போம், குடிப்போம், வாழ்வோம், சம்பாதிப்போம், ஆனந்தமா இருப்போம், ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்வோம். புரியுதா உங்களுக்கு? அதனுடைய நோக்கம் என்னவென்றால் வாழ்க்கை பயனற்றவள். நீ யாரையும் கேட்டு பாருங்களேன், வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியாது. அதாவது புகழோடு தோன்ற வேண்டும். வள்ளுவர் சொன்னார், தோன்றி புகழோடு தோன்றுக, அத்தில் தோன்றில் தோன்றாமல் என்று. அது குறிக்கோள். இந்த உலகத்துல வாழும்போது புகழோடு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினோட மரணத்துக்கு பிறகு பேசப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. It should be pronounced, it should be proved, it should be productive. ஒரு பேசப்படுகிற வாழ்க்கை. ஏதோ ஒரு துறையில ஆண்டவருக்குள்ளே எதையோ சாதிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, உன் திருச்சபைக்கு நீ பேசப்படுகிறவனாய், உன் திருச்சபையிலே நீ நிரூபிக்கப்படுகிறவனாய், உன் திருச்சபையிலே தேவனுக்கு பயனுள்ள ஒரு மனிதனாய் வாழ உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு அந்த நோக்கம் இல்லாதிருப்பது ரொம்ப வருத்தமானது. எனவேதான் இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், கவனிங்கள், your journey begins with excitement and also with anticipation. உடைய வாழ்க்கையின் பயணங்கள், அன்பானவர்களே, ஆரம்பமும் நன்றாக இருக்க வேண்டும், அதன் முடிவும் நன்றாக இருக்க வேண்டும். கவனிங்கள், begin your journey with excitement, begin your journey with anticipation. அதாவது அது ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட எழுங்கள். தன் வேதம் சொல்வது, நம் குடியிருப்போ பரத்தல் உண்டு, நம் கிறிஸ்து இயேசு அங்கு உண்டு. கிறிஸ்தவன் என்ற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே இஸ் a life of excitement. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, ஏளனங்கள் உண்டு. ஆனால் அது ஒரு பரவசமான வாழ்க்கை. மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு. அதே வேளையில எதிர்பார்க்கும் வாழ்க்கை, அந்த ஆனந்த பாக்கியம், அந்த பரலோக வாழ்க்கை, அந்த மகிழ்ச்சி. யோசப் சொன்னாரே, நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவதே a life of excitement, a life of anticipation. திரும்ப இன்னைக்கு அநேகருக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த அர்ப்பணம் முடிவிலே இல்லை. நிறைய பேர் ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த உத்வேகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த தாகம் காலங்கள் மாற மாற குறைந்து விடுகிறது. பல முறை சொல்லியிருக்கிறேன், வசதிகள் வலைகளாய் மாறி விடுகிறது. ஒரு சின்ன கேள்வி, ஸ்டார்ட் யுவர் லைஃப் வித் எக்ஸைட்மெண்ட், ஸ்டார்ட் யுவர் லைஃப் வித் ஆன்டிசிபேஷன்,
அன்பானவர்களே, அந்த சொல்கிறது நம் குடியிருப்பு பரத்தில் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், பாடுகள் இல்லாமல் பரலோக பிரயாணங்கள் இல்லை. பாடுகள் இல்லாமல் பரலோக நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்புடைய பிள்ளைகளே, சரீரத்திலே பாடுகள், ஆவியிலே பாடுகள், ஆத்துமாவிலே பாடுகள், நிறைய பாடுகள். ஆனா ஒன்று, இந்த ஒவ்வொரு பாடுகளுமே உங்களுடைய கேரக்டரை வலுவாக்குகிறது. ஒவ்வொரு பாடுகளுமே உங்களுடைய கேரக்டரை வலிமைப்படுத்துகிறது. ஒவ்வொரு பாடுகளுமே உங்கள் கேரக்டரை மெருகேற்றுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு பாடுகளுமே. அது மட்டுமல்ல, அந்த பாடுகள் தான் வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ ஆர். இட் ஐடென்டிஃபை யுவர் கேரக்டர். நான் சொல்லலாம், நான் பிரசுத்தவான், நான் நீதிமான். அதல்ல, எனக்கு ஒரு பாடுகள் தான் நான் பிரசுத்தவான் என்று சொல்ல வேண்டும். அதாவது இட் ஐடென்டிஃபை மை கேரக்டர். இன்னைக்கு அன்பானவர்களே, அந்த உங்களை கேரக்டர் ஐடென்டிஃபை பண்றது செழிப்பு அல்ல, உயர்வு அல்ல, பணம் அல்ல, பாடுகள் தான். இட் ஐடென்டிஃபை யுவர் கேரக்டர், வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ ஆர். துன்பங்கள் வரும்போதுதான் உலகம் சொல்லுகிறது யார் என்பதை. இடுக்கன் உலகத்துல சொல்றாங்க, இடுக்கன் வருந்தால் நகுக. அது கடினம். துன்பங்கள் வரும்போது சிரிப்பது என்பது கடினம். ஆனால் துன்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுகிறது. இட் ஐடென்டிஃபை யுவர் கேரக்டர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்களுடைய அந்த பாடுகள் தான் உங்களுடைய லக்கை பயனுள்ளதாய் மாற்றுகிறது. இன்னைக்கு நமக்கு முன்பாக எவ்வளவு பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள், எத்தனையோ நீதிமான்கள் கடந்து போனார்கள். they identify the journey. ஒரு டிஜிஎஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பாடுகள். இந்த உலகத்துல வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்களும் பாடுகளுக்குள்ளே தான் போனாங்க. உன்னுடைய முதல் குறிப்பு, ஸ்டார்ட் யுவர் ஜர்னி வித் ஆன்டிசிபேஷன். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 5 வசனம், 2 அதிகாரம் 5 வசனம். இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அந்த ஆனந்தமும் இல்லை. எனவேதான் பவுலுடையான் சொல்கிறார், அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அடிக்கடி நிறைய கேள்வி கேட்கப்படுகிறது. அது அடிக்கடி, அதாவது எங்கே நிற்பாய்? வேதத்துல நிறைய கேள்விகள். அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? நீதிமான் ரட்சிக்கப்பட அறியாதனால் பாவி எங்கே நிற்பான்? There are so many questions. வேதத்துல நம்முடைய கருத்து என்னவென்றால் அன்பானவர்களே, அதாவது இந்த ஓட்டத்துல ஆரம்பத்துல சொன்னேன், பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நிற்கிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கா இருக்க கடவன் எல்லாருமே. ஆனா வேதம் சொல்லுகிறது, 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான். விழாத மக்கள் யாருமே இல்லை. பிரசங்கம் பண்ண என்னை சேர்த்துதான் சொல்லுகிறேன். There are some falls in our life. வீழ்ச்சி மலைகளே இல்லை. வாழ்க்கை என்று ஒரே சீராக இருப்பதில்லை. ஒரு நாள் மேலே போகிறது, ஒரு நாள் கீழே வருகிறது, ஒரு நாள் மறுரூபம், இன்னொரு நாள் பள்ளத்தாக்கு. ஆனாலும் பரவாயில்லை. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படு 2:5, ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. சில பேருக்கு they don't accept and they don't agree. ஒரு மேய்ப்பனா இருக்கிறேன், நான் சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியுது. the way they dress, அவருடைய உடை, அவருடைய நடை, அவருடைய பாவனைகள், அந்த சபையோட அவங்களுக்கு இருக்கிற அந்த இடைவெளி, இதெல்லாம் பார்க்க தெரியுது. அவர் கர்த்தரோடு இல்லை, கிறிஸ்துவுக்குள் இல்லை. திரும்ப சொல்லுவேன், கிறிஸ்துவா இருக்கிறாங்க. இத்தான் பவுலுடையான் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனிதனை அறிவேன். அழகான வார்த்தை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதன். இன்றைக்கு கிறிஸ்துவா இருக்கிற மனிதனா இருக்க பெருசு அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான மனிதனா இருக்கிறோமே அதான் பெருசு. என்ன சொல்ல இந்த வார்த்தை, விழுவது பெரிதல்ல, வீழ்ச்சி எல்லாருக்கும் வரும். இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட். இல்லாத வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல விழாத மக்களே இல்லை. எனவேதான் இந்த வேத புஸ்தகத்துல பிரசுத்தவான்களின் வீழ்ச்சி எழுதியிருக்கிறது. அது அவளை குற்றப்படுத்த அல்ல, விழுந்தாலும் எழுந்திருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நினைத்து. நீ விழுந்தா என்பதை நினைத்து பார். 2வது, மனம் திரும்பு. 3வது, செய்த கிரியைகளை தொடர்ந்து செய். வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உண்டு. மனிதர்கள், இயற்கை, சூழ்நிலை, சொந்தங்கள், நம்பிக்கை துரோகங்கள், வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். எனவே ஏதோ ஒரு இடைவெளி. தேவன் சொல்லுகிறார், நினைத்து.
உன்னுடைய அழைப்பை நினைத்து, உன்னுடைய அபிஷேகத்தை நினைத்து, உன்னுடைய மேன்மையை நினைத்து, உன்னுடைய உயர்வை நினைத்து, இவ்வளவு மேன்மையாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு துறையில நீங்க மேன்மையா இருக்கிறீங்க. ஒரு கணவனா இருப்பது மேன்மை அல்லவா? ஒரு தாயா இருப்பது மேன்மை அல்லவா? ஒரு மனைவியா இருப்பது மேன்மை அல்லவா? ஒரு ஊழியனா இருப்பது மேன்மை அல்லவா? அநேக இந்த மேன்மையை இன்றைக்கு மறந்து போகிறார்கள். அற்ப காரியங்களுக்காக அந்த மேன்மையை மறந்து கிறிஸ்துவர்கள் விழுந்து, அடுத்த வசனம் ஆதியில செய்த கிரியைகளை திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஆதியிலே நான் செய்த கிரியைகள் பல முறை இந்த ஊடகத்துல பதிவேற்றம் செய்திருப்பேன். என்னுடைய கல்லூரி நாட்கள் 1970 பீச் டு தாம்பரம் தினந்தோறும் ரயில் பிரயாணம். ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து பிரயாணமே பண்ணினது இல்லை. ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்பேன், ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் ஏறி இறங்குவேன். ஒரு முறை இறங்கும் போது தவறி கீழே விழுந்தேன். பலத்த காயம் முழங்காலிலே. ஆனால் தொடர்ந்து நான் பயணம் பண்ணினேன். அது என்னுடைய தவறு. நிற்பதற்கு முன்பதாக நின்று விட்டு நினைத்து இறங்கினேன். அது கீழே தவறி விழுந்தேன். நல்லவே தேவன் என்னை காப்பாற்றினார். ஆனா இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன், அது முடியுமா என்பது முடியவில்லை. அந்த காலங்கள் அருமையான நாட்கள், இன்பமான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்கள், பயனுள்ள நாட்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, ஆதியிலே செய்த கிரியை. ஒரு நாள் ஓடி ஓடி போனீங்க. போட்டமும் நடையுமாய் ஊழியத்திலே பாரம், ஆத்தும பாரம், ஜனங்களை குறித்த பாரம், ஜபத்திலே பாரம், வேத பாடத்தில் பாரம். இன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன், எக்ஸைட்மெண்ட், அந்த பரவசம் குன்றிவிட்டது, அந்த எதிர்பார்ப்பு குன்றிவிட்டது. அவர் சொல்லுகிறார், ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. அடுத்த வார்த்தை, இல்லாவிட்டால். இன்னொன்று தேவன் சொல்லுகிறார், கவனிங்கள், அதுல விளைவுகளை மக்கள் புரிவதில்லை. இன்னைக்கு நடக்கட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இல்ல, அது நடக்கும் போது அதை சந்திப்பதற்கு திராணி இருக்காது. அது நடக்கும் போது அதை தாங்க பலன் இருக்காது. அது நடக்கும் போது அதுல தப்பித்துக் கொள்ள வழி தெரியாது. இல்லாவிட்டால் தேவன் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. நினைக்கிறாங்க நிதானமா இருப்பார், ஆனால் தேவன் செய்வதெல்லாம் சீக்கிரமாய். கிறிஸ்துவர்கள் அதனுடைய விளைவு உங்களை மட்டுமல்ல, உங்கள் மக்களையும் பாதிக்கும். இந்த வசனம் போட்டிருக்குது மத்திய 2ஆம் அதிகாரத்துல, ஏரோது சிறு பிள்ளைகளை கொலை வகை தேடினான். அந்த தீய எண்ணங்கள் அந்த 2ஆம் அதிகாரம் வசனம், அந்த தேசத்தின் மக்கள் கலங்கினார்கள். அவனுடைய தவறான தீர்மானம், அவனும் கலங்கினான். அந்த வார்த்தை நீங்கள் பாருங்கள், அவனும் கலங்கினான், ஜனங்களும் கலங்கினார். அப்படினால் உங்களுடைய வீழ்ச்சி உங்களை கலங்க பண்ணும், உங்கள் குடும்பத்தை கலங்க பண்ணும், உங்கள் சந்ததியை கலங்க பண்ணும். திரும்ப திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்க ஒருவர் அரசாங்க தொழில் இருக்கலாம். நீங்க பண்ற அந்த தவறான காரியங்கள், அது லஞ்சமா இருக்கலாம், அடுத்தவர் செய்யற துரோகமா இருக்கலாம், அடுத்தவர் செய்யற தீங்கா இருக்கலாம். ஏதோ ஒரு தவறு பண்றீங்க, அது உங்களோடு நிற்பதில்லை, உங்கள் சந்ததியோடு தலைமுறையாக இருக்கும். நீங்களும் கலங்குவீர்கள், உங்கள் சொந்தங்களும் கலங்கி நிற்கும். வேண்டாம். இந்த வார்த்தை திரையில் பாருங்கள், அவனும் கலங்கினான், ஜனங்களும் கலங்கினார்கள். அவன் கலங்குவதற்கு காரணம் இருக்கிறது, ஆனால் ஜனங்கள் கலங்குவதற்கு காரணம். அப்படியானால் என்னுடைய தவறு என்னை மட்டும் கலக்குவதில்லை, என்னை மட்டும் கலங்க பண்ணுவதில்லை, என் சந்ததியை கலங்க பண்ணும். வேண்டாம். வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை, நான் உன்னிடத்தில் வந்து. இந்த விளக்கு தண்டி என்று சொல்லுவது வாழ்வின் ஆதாரம், வெளிச்சம், நம்பிக்கை, மேன்மை, எல்லாமே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் நீக்கி விடுவேன் வாழ்வை, செழிப்பை, மேன்மையை, ஆரோக்கியத்தை, உன் சந்ததியை. எவ்வளவு துக்கம் இல்லை, தேவனுடைய செய்வாரா? நிச்சயம் செய்வார். எனக்கு இப்படி ஒரு செய்தி சொல்றாங்க, தேவன் நல்லவர், நரகத்துக்கு யாரும் அனுப்ப மாட்டார். பொய். நரகம் ஒன்று இல்லை என்று சொல்லுகிற வாதிகிற இன்றைக்கு நவீன உலகத்துல பிரசங்கியால் இருக்கிறார்கள். நரகமே இல்லை, இல்லை என்பார்களே. அப்படி இல்லை என்றால் எப்படி வேண்டுமானால் வாழலாமே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ
மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாக ஒரு இடத்துல வந்து அதுல உட்பட்டு உன்னை நீக்கி விடுவேன். அதை எப்படி வேணா எடுத்துங்க. உலகத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, வசதியிலிருந்து, மேன்மையிலிருந்து, அந்தஸ்திலிருந்து, எது வேணா வேணும் நீக்கி விட. மக்களுக்கு புரியல. பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு பலம் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் நீக்கி விடுவேன். அந்த வார்த்தையை பாருங்க, நான். அந்த திரையில விட பாருங்கள், நான். கடைசி சொற்றொடர், நீக்கி விடுவேன். யார் ஜெபித்தாலும், யார் பரிந்து பேசினாலும் தேவன் சொல்லுகிறார், அவர் அன்பானவர்களே தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறது உண்மைதான். நான் கர்த்தர், நான் மாறாது, நான் நீக்கி விடுவேன். எவ்வளவு துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, remember the day that you start. உன்னுடைய அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த அர்ப்பணம், ஜெப வாழ்க்கை, ஓடி ஓடி ஊழியம் செய்வது, திருச்சபைக்கு, போதகருக்கு, மெய்ப்பனுக்கு. திரும்ப சொல்லுகிறேன், surrender your life to God. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ஊழியனுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் திருச்சபைக்கு கீழ்ப்படியுங்கள். சரண்டர் யுவர் லைஃப். அவருடைய தெரியுமா, இன்னைக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை. அன்னைக்கு ஓடி ஓடி ஊழியம் பண்ணீங்க, ஓடி ஓடி சபைக்கு போனீங்க, ஓடி ஓடி கத்திர ஆராய்ச்சிங்க. ஏழ்மை இருந்தது, ஆனா ஒரு மகிழ்ச்சி இருந்தது. வியாதி இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. வெறுமை இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கு மகிழ்ச்சியும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, அங்கே நிம்மதியும் இல்லை. அன்னைக்கு துன்பம் இருந்தது, ஆனால் ஒரு நிறைவு இருந்தது. ஆனால் இன்றைக்கோ ஒண்ணுமே இல்லை. எனவேதான் தேவன் அந்த வார்த்தை சொல்லுகிறார், அதாவது நீ பரவசமா இருக்க வேண்டுமா, if you want to be excited, சொல்லுகிறார், நீ செய். அந்த வார்த்தையை படிக்கிறேன், நீ செய்த ஒன்றை செய்வாயாக. செய்த ஒன்றை. நண்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியோர்களே, செய்த ஒன்றை தொடர்ந்து செய்யுங்கள். எதை செய்துள்ளோம்? நீங்க சொல்லலாம், என்ன அங்கீகாரம் பண்ணல, ரெகக்னைஸ் பண்ணல, நான் சொல்லி அவர் கேட்கல. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனை இதுதான். இப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும். நான் சொல்லுவேன், அந்த பாஸ்டர் கேட்கணும். அது எந்த விதத்துல நியாயம்? கேட்கலாம், சபை விட்டு போயிடுறது. ஒரு அநியாயமா இல்லையா? நான் சொல்லுவேன், அதை கேட்க வேண்டாம், அது தவறு. அப்போ நீங்க உங்களுக்கு சொல்ல போறேன், ஊழியர்களுக்கு, ஒரு ஊழியனுக்கு எஸ் சொல்ல அதிகாரம் உண்டு, நோ என்று சொல்ல அதிகாரம் உண்டு. அவன் தான் ஊழியன். எஸ் சொல்ல இடத்துல எஸ் சொல்லணும், நோன் சொல்ல இடத்துல நோன் சொல்லணும். அந்த நோன் சொல்லும் போது நீங்கள் மனஸ்தாப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சரியான பதில். ஆண்டு கூட அப்படித்தான். உங்களுக்கு எஸ் சொல்லுவார், இப்ப சந்தோஷமா இருக்கும். நோன் சொல்லும் துக்கப்படக்கூடாது. அந்த நோ உடைய அந்த பலனை பிற்காலத்துல பார்ப்போம். அன்னைக்கு நோன் சொல்லியிருப்பார். அந்த நோ என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். இப்பொழுது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். நம்ம என்ன தெரியுமா, எல்லாம் இப்படி எனக்கு தெரியணும், நாளைக்கு நடப்பது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும் என்ன பண்ண போறேன் நான். ஏதாவது ஆண்டு சொன்னார், நாளை நடப்பதை நீ அறியாயே. So don't try to understand what is going to happen tomorrow. என்ன நடக்கும் என்று அறிய முயற்சி பண்ணாது. அது நம்முடைய தகுதி அல்ல, அது நம்முடைய காரியம் அல்ல. நாளைக்கு இது நடக்க வேணும் என்று திட்டமிட்டு இருக்கிறாரோ நிச்சயம் நடத்துவார். பக்தன் பாடியது போல, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நிச்சயமாக செய்வார். Remember the excitement dates. அந்த பரவசத்த நாட்களை சற்று யோசித்து பாருங்கள். அதான் சொல்லுகிறது, ஆதியில் பரவசத்த நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், ஓடி ஓடி ஜெபித்த நாட்கள், ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்த நாட்கள். ரிமெம்பர். அடுத்து சொல்லுறது ரோமர் 8:39 சொல்லுகிறது, இது பிலிப்பை பற்றியும் அந்த காந்தாகிய மந்திரியை பற்றியும் அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியான பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை அவன் போனான். நான் சொல்லுற வார்த்தை புரிய நினைக்கிறேன். பணத்தில் இல்லாத சந்தோஷம், அவருடைய அதிகாரத்தில் இல்லாத சந்தோஷம், அவருடைய பதவியில் இல்லாத சந்தோஷம்
கர்த்தருடைய வார்த்தையிலே அவனுக்கு கிடைத்தது. இந்த மந்திரிக்கு அந்த வார்த்தை, அவன் தண்ணீரிலிருந்து கரை ஈறின பொழுது. பாருங்களே அன்பானவர்களே, தன் பதவி, அதிகாரம், பணம், செல்வம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அன்றைய தேசத்தின் நிதி மந்திரி, அவன் செல்வ சீமான். ஆனால் அந்த செல்வ பணத்தால் இல்லாத ஒரு சந்தோஷத்தை அன்றைக்கு அவன் பெற்றான். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒரு பரவசம், எக்ஸைட்மெண்ட். அதான் சொல்ல வந்தேன். ரெண்டு காரியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு: எதிர்பார்ப்பு. இதுதான் திரும்ப அடிக்கடி சொல்லுது, அவர் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே. இன்னைக்கு ஒரு துக்கமான காரியம் தெரியுமா? வருகையை பற்றிய பாடலை இன்னைக்கு பாடுவதில்லை. ஒரு காலத்துல ஈஸ்வராஜா வருவார், இன்னைக்கு அந்த வருகை குறித்த பாடலே இல்லை, வருகை குறித்த பிரசங்கமும் இல்லை. அதை பற்றி பேசுகிற மக்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு ஸ்பீக் அபவுட் த கமிங் ஆஃப் த லார்ட். வருகை பற்றி பேசுங்க, வருகை பற்றி பாடுங்க. ஒரு காலத்துல வருகை பேருந்து பெருவிழா என்று ஒரு கூட்டம் நடந்தது சென்னை பட்டணத்துல. தினந்தோறும் அந்த வருகை பற்றிய பாடல். ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் வருகை பற்றிய செய்திகள். நான் சொல்ல விரும்புகிறேன், எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆன்டிசிபேஷன். பரவசமாயிருங்கள், எதிர்பார்த்து வாழுங்கள். அடுத்தபடி, இந்த பிரயாணத்திலே there are some difficulties and also dangerous. ஆபத்தும் உண்டு, கடினங்களும் உண்டு. Difficulties and dangerous. இதான் கிறிஸ்துவ பிரயாணம். It is not an easy thing. Difficulties and dangerous. படிக்கிறேன். மத்தேயு 7:15. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழி. டிஃபிகல்ட், இடுக்கம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அதே மத்தேயு 7:14, நெருக்கம். திரையில் பாருங்கள், இடுக்கம் அடுத்து நெருக்கம். இடுக்கமும் உண்டு, நெருக்கமும் உண்டு. There is a difficulties and also there is a danger. இது ரெண்டும் சேர்ந்த ஒன்றுதான் அந்த கிறிஸ்தவ பயணங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதற்கு ஆப்போசிட்ல இன்னொன்று இருக்குது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவானது, விசாலமானது, அது அநேகர். ஆனால் இந்த டிஃபிகல்டிஸ் அண்ட் டேஞ்சர் சிலர். அன்பானோடே, நீங்க சிலரா அநேகரா? திரையில் பாருங்கள், அநேகர், சிலர். நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள்? எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.